ஆளுநர் குறித்தான இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன். உச்சநீதிமன்றம் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு தங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஒப்புதலை வழங்கியுள்ளனர். ஆளுநரின் செயல்பாடுகள், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? ஆளுநர் ஆர்.என். ரவியுடைய விழுந்த சரியான செருப்படியாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இது வேற வார்த்தையே கிடையாதுங்க. அதாவது இந்த அளவுக்கு ஒரு அரசுக்கு இன்னல் கொடுத்து அந்த இன்னல்களில் இருந்து மகிழ்ந்து அதன் பிறகு இருக்கின்ற மசோதாக்களை பூரா தன்னுடைய அதிகாரத்தை வைத்து அது எஸ் நோ என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்ற ஒரு கவர்னர், அந்த கவர்னர் எனக்கு அதிகாரம் இருக்கு என்று பாவித்துக் கொண்டு அது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிற மாதிரியான விஷயங்கள் இனி நடக்காது. இனி இந்த நாடகம் இந்தியாவில் அரங்கேறாது. இது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு செட்பேக்கை, எம்பாரஸ்மெண்ட் பாருங்க. இந்த ஒரே ஒரு கவர்னர்னால இது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா? அதாவது சுப்ரீம் கோர்ட் பன்வாரிலால் புரோஹித் கேஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. பஞ்சாப் மாநிலத்துல அவர்கள் மையமாகத்தான் பேசியிருக்கிறார்கள் அந்த ஒரு கேஸ்ல கூட. ஆனால் தொடர்ந்து வருகின்ற இந்த பிரச்சனைகள், தமிழிசை சவுந்தரராஜனுடைய கேஸ் நாம் பார்த்தோம். அந்த நாளைக்கு, அதாவது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வருகின்ற அந்த நாளைக்கு அவர்கள் என்ன செய்யறார்கள் பாத்தீங்கன்னா, ஒரு 3 மசோதா அப்ப பாஸ் பண்ணி விடுறாங்க. ஆனா இந்த கேஸ் இவர் அதை விட செய்யவில்லை. அதை விட நான் ஐபிஎஸ் நான் சொல்றதா சட்டம் என்று பாவித்துக் கொண்டு இருந்தார். அதனால வருகிற மாபெரும் எம்பாரஸ்மெண்ட் பாஜகவுக்கு இருக்கு. இனி ஆர்.என். ரவி ராஜினாமா பண்றதை விட வேற ஒரு வேலையும் கிடையாது தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த தீர்ப்பு நமக்கு உணர்த்துகிறது. தமிழ்நாட்டில் கூட ஏற்கனவே இந்த 7 விடுதலையாக இருக்கட்டும், அதே போன்று பொன்முடியினுடைய மீண்டும் அவர் பதவியேற்பதாக இருக்கட்டும், தற்பொழுது இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் என்ற 3 கட்டங்களை நாம் பார்க்கும்பொழுது ஆளுடைய செயல்பாடுகள் என்பது ஒரு விமர்சனக்குள்ளாகவே வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இது மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும் என்றும் நாம் பார்க்க முடிகிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை? நிச்சயமாக நான் என்னுடைய ஜேர்னலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏறத்தாழ 30-35 வருஷமாக நான் சென்னையில் பணியாற்றி வருகிறேன். இந்த சென்னாரெட்டியில் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பீஷ்ம நாராயண் சிங் எவ்வளவோ கவர்னர்ஸ் நாம் பார்த்திருக்கோம். அந்த கவர்னர் யாருமே இந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியோட, ஒரு அரசாங்கத்தோட, எலெக்டட் கவர்மெண்டோட ஒரு காழ்ப்புணர்ச்சியோட செயல்பட்டது கிடையாது. எஸ், நிறைய பேருக்கு சென்னாரெட்டியில் உட்பட்டிருக்கின்ற நபர்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள் அரசாங்கம் கூட இருந்தது, ஜெயலலிதா கூட இருந்தது, அதே மாதிரி கருணாநிதி கூட இருந்தது, அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் கூட அவர் கூட இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கிறது, யாரும் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் அதற்காக ஒரு சட்டசபைக்கு வந்துவிட்டு அங்கே ஏறத்தாழ அந்த சட்டசபையை அவமதிக்கும் விதமாக வாக் அவுட் செய்கிறது, இது முக்கியமான விஷயங்கள் ஒன்றுமே படிக்காமல், அதாவது ஒரு கவர்னர் should act on the advice of the council of ministers தெல்ல தெளிவாக அரசியல் சாசனம் இருக்கிறது. இவருக்கு என்ன படிக்க தெரியாதா? அதேதான் மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நீங்க தன்னிச்சையாக செயல்பட முடியாது. நீங்க ஒரு அரசாங்கத்தை, அதாவது எலெக்டட் அரசாங்கத்தை சப்ளைன் பண்ண முடியாது. நீங்க இன்னொரு பவர் சென்டராக இருக்க முடியாது என்ற கருத்தை தான் சுப்ரீம் கோர்ட் வெளியிட்டிருக்கிறது. நிச்சயமாக இது அனைத்து எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயமாக, ஒரு தகவலாக நான் கருதுகிறேன். இந்த எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர் நிறைய பேர் பாஜகவுக்கு தேவையில்லாமல் சங்கடங்களை வரவழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாத்தையுமே கட்சியிலிருந்து ஒதுக்கி வச்சா நன்றாக இருக்கும் பாஜகவுக்கு என்னுடைய அட்வைஸ். இந்த தீர்ப்பின் வாயிலாக வீட்டோ அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது என்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. ஆளுநர் தரப்பு ஏற்கனவே வாதத்தை முன்வைக்கும் போது 200 பிரிவை பயன்படுத்தி தாங்கள் இந்த செய்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த வீட்டோ அதிகாரம் அப்படின்றது எதை குறிப்பிடுது? இந்த வீட்டோ அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த எப்படி நம்ம பார்க்கறது? இல்ல, இவர் என்னங்க ஐநா சபையா, இல்ல இவர் என்ன அமெரிக்காவா? வீட்டோ அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஜனாதிபதிக்கு இருக்கா, இல்ல இங்க இருக்கின்ற எலெக்டட் அரசாங்கம் கூட இல்லாத விஷயங்கள். அதாவது நீங்க எப்படி ஒரு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று பாத்தீங்கன்னா வேற கிடையாது. மெஜாரிட்டி வீட்டோ எல்லாம் கிடையாது. மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த மசோதா நிறைவேற, பாராளுமன்றமானாலும் சரி, சென்னையில் சட்டமன்றமானாலும் சரி. இது வீட்டோ இதுக்கு நடுவில் எங்க வந்துச்சு? இவர் வீட்டுல இருந்து எடுத்து வந்தாரா, இல்ல பீகார்ல கொண்டு வந்தாரா? இந்த மாதிரியான தேவையில்லாத வாதங்கள் தான் கொண்டிருந்தார்கள். இதுக்கு ஒரு அரசியல் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்றது, அதாவது அரசியல் சாசன சட்டம் இருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் கூற வேண்டும் என்றால், அதாவது ஒரு மசோதா எத்தனை நாள் ஒரு கவர்னரிடம் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயமானாலும் சரி, எந்த மாதிரியான மசோதாக்கள் நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம், என்ன மாதிரியான மசோதாக்கள் நீங்க அனுப்பக்கூடாது, இதெல்லாம் விரிவாக எழுதிவிட்டால் அது ஒரு 20,000 பேஜ் வருங்க. அதனால ஒரு காமன் பப்ளிக் வைத்துக்கொண்டு, ஒரு அரசியல் நாகரிகத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டிசென்சியை வைத்துக் கொண்டுதான், இந்த ப்ராப்பர்ட்டி வைத்துக் கொண்டுதான் இந்த அளவுக்கான ஒரு சிறிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் நமக்கு இருக்கிறது. அதை கவர்னர் ரவி முழுக்க மிஸ் பண்ணியிருக்கார். அவர் அந்த தகுதியேற்றவர். அவர் இன்று ராஜினாமா செய்ய வேண்டும்.
தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.